வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பொண்ணி. இன்றைக்கி கார சேவ் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். அவளோட மசாலா போட்டு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஓமப்பொடி தான். அது அவள் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு வந்து சின்ன கப்பால் தான் நான் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பண்ணுறேன். அதில் வந்து இந்த கடலை மாவு எடுத்துட்டு கடையில் வாங்கினது தான் நல்லா சளிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கப்பியோடு போட்டால் நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கும் சரி, நாழியில் அது புழிஞ்சு எடுக்கிறதுக்கும் சரி சரியாகாது. அதனால் அந்த கப்பியெல்லாம் கொட்டிடலாம். இதை வந்து நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய்லாம் போடுறது நான் காமிக்கிறேன். ஏதோ இப்போ வந்து இது மசாலா சேர்க்கறதுக்காக கொஞ்சம் நான் ஜீரகம், கிராம்பு, ஆனியன் சீஸ், அதாவது கலோஞ்சின்னு சொல்கிறாலே அது, ஓமம், இதை 4த்தையும் போட்டுருக்கேன். இதை பொடிச்சுன்னு வந்துடுறேன். இப்போ நான் மிக்சியில் போட்டது வந்து ஒரு திரிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப மெல்லிசாக பொடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொறுக்குறன்னு தான் பொடியும். அதாவது அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும், வெளியில் வர வரைக்கும் நம்மளுக்கு இதை லேசாக ஒரு திரிச்சா போகிறோம். இதை மாவில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எல்லா பொடிகளும் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி இது கொஞ்சமாக போட்டால் போகிறோம். அப்புறம் மிளகு பொடி இதோ இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மிளகா பொடி, உப்பு உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயமும் உங்களுக்கு எவ்வளோ வாசனை பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து மிளகு பவுடர், பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இது வந்து சாட் மசாலா. இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். என்ன மசாலா பவுடர் உங்களுக்கு பிடிக்குமோ. ஒருவேளை நம்ம வந்து ராஜ்மா மசாலா இல்லைனாக்கா அந்த சன்னா மசாலாலாம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 2 ஆப்ஷனல் தான். இப்போ எல்லா பொடியும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாவோடு கலந்துடலாம். இப்போ வந்து எல்லா பொடியையும் நல்லா இதனோட கலந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 1/4 கப்புக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த எண்ணெயை விட்டால் தான் அது வந்து வெறும் கடலை மாவு இல்லையா, கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். இது வந்து ஒட்டாமல் வரத்துக்கும் ஈஸியாக புழியறதுக்கும் அதுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த மாவில் இதை கொட்டி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்து நம்ம விட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். எவ்வளோ தேவைப்படும் தெரியலை, பார்த்து நம்ம விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இங்கே நடுவில் ஒரு குழியை பண்ணிட்டு அந்த எண்ணெயை விட்டுருக்கேன். நான் முழு எண்ணெயை விடலை, கொஞ்சம் எண்ணெயை பாக்கி வச்சுட்டுருக்கேன். நம்ம பார்த்து அப்புறமா விட்டுக்கலாம். இந்த எண்ணெயோடு நல்லா இதை கலந்து நம்ம வந்து சமோசாக்கெல்லாம் கலப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து அது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரணும். கையால் பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது மாதிரி அது வந்துட்டு நம்ம வந்து புட்டுக்கெல்லாம் பிடிச்சா பிடிக்கணும், அப்புறம் கீழே விட்டால் போயிடணும் இல்லையா, அது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் கடாயை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை வச்சுடுறேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப புகையக்கூடாது, அதாவது ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் சூடானப்புறம் இது வந்து சின்னதாக வச்சு கொஞ்சம் நிதானமாக நம்ம போட்டு எடுக்கணும். இது வந்து நம்ம காராசி கட்டை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கட்டை இருக்கும். இந்த லட்டு தேய்க்கிற கட்டை எல்லாம் அந்த அதில் போட்டு எடுப்பா. ஆனால் என்கிட்ட அந்த கட்டை இல்லை. 2வது அவ்வளோ அதை கொஞ்சம் நல்லா அமுக்கி பண்ணணும். எனக்கு கையில் பலம் இல்லை. ஆனால் என்கிட்ட காராசேவ் வந்து அந்த தட்டு இருக்குது. அந்த தட்டில் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அதே தட்டில் நானும் பண்ணுறேன். அந்த தட்டை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து 2 நாழி வச்சுட்டுருக்கேன். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. இந்த சின்னதுக்கு வந்து அந்த காராசேவ் தட்டு இருக்குது பாருங்கள் உள்ள, இந்த தட்டில் தான் நான் போட்டு எடுப்பேன். அவளோடதுல வந்து நீங்கள் நல்லா இந்த கை ஓரமாக இந்த சதையாக இருக்குது இல்லையா, அந்த பாகத்தில் வச்சு நல்லா அழுத்தி நல்லா கொஞ்சம் கூட மெல்லிசாக வரும். ஆனால் என்கிட்ட இல்லை 2வது, என்னால் அது மாதிரி பண்ண முடியாது. நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் வரும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏடு நான் போட்டு எடுத்துகிட்டேன். எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக நல்லா வந்திருக்கு. இன்னொரு ஏடு நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்மளோடது அந்த சேவ் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது ஓமப்பொடி, ஆனால் கொஞ்சம் மசாலா ஓமப்பொடின்னு சொல்லலாம், நார்த் இந்தியன் ஸ்டைலில். அவளது வந்து கொஞ்சம் கூட மெல்லிசாக இருக்கும். நான் அதுக்கு காரணம் சொன்னேன், அந்த தட்டி இல்லைன்னு. ஆனால் ரொம்ப ஜோராக வந்திருக்கு. முக்கியமாக இதில் வந்து நான் எந்த ஒரு சோடாவுமே, குக்கிங் சோடாவோ எந்த சோடாவுமே ஆட் பண்ணலை. சும்மா நம்ம மாவு, நம்ம ஆற்றுல இருக்கிற இந்த மசாலா சாமான்கள் தான். இது பாருங்க, இதை நான் இப்போ வடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு கையால். எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க.
தெரியறது இல்லையா என்னமோ வந்திருப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக குழந்தைகள் கூட இதை சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப காரம் போட மாட்டேன். அந்த மிளகு காரம் வந்து அவளுக்கும் பிடிக்கும். ஏன்னா எண்ணெயில் வேறு போடுறதுனால அந்த காரம் கொஞ்சம் கம்மியாகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட அந்த கட்டை இருந்ததுன்னா கட்டையிலேயே தேய்ச்சினாக்கா ரொம்பவே நல்லா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது மாத்திரம்தான் நான் போடுறேன். நாளைக்கு வந்து நான் ஸ்வீட்ஸ் ஏதாவது உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தயவு செய்து. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.